ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஜீவாவும் பரிதாபங்கள் டீமோட சுதாகரும் நடிச்ச ஜாலியா இருந்த ஒருத்தன் படத்தோட ப்ரெடிக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஹீரோ ஜீவா வந்து ஒரு கேர் ஃப்ரீ பர்சனாக லைஃப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வேலை, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃப்யூச்சரை பற்றி எதுவுமே யோசிக்காமல் அந்த மாதிரி தான் படத்தில் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, காமெடி பண்ணுறது, இந்த லவ் பண்ணிட்டு சுற்றுறது, இந்த மாதிரி மூவியில் மட்டும்தான் ஜானர் அப்படியே போயிட்டே இருக்கும். அவரோட லைஃப்பில் ஹீரோயின் என்ட்ரி ஆகிறாங்க. முதல்ல 2 பேரும் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லவ் டிபெண்ட் ஆகுது, டெவலப் ஆகுது. ஹீரோ வந்து எப்படியும் லைஃப்பில் சடனாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவார். ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து ஹீரோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய நேரமும் வரும். மணி ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ரெஷர், இதெல்லாம் போக போக தெரிகிற மாதிரி தான் அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் சிரிச்சுட்டு இருந்த ஒரு ஹீரோ இப்போ சீரியஸாக யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் போகும். ஹீரோயினுக்கும் ஃபேமிலியை கண்டிப்பாக வந்து நம்ம ஹீரோவை பிடிக்காது. அதனால் ஹீரோ அதை தாண்டி எப்படி வேல்யூவாக ப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷனாக மாறும். அதில் இருந்து தான் படத்தோட மேஜர் காமெடி சீன்ஸும் சரி, எமோஷ்னலும் சரி, எல்லாமே வர ஆரம்பிக்கும். இன்டர்வல் பிளாக்ல எப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பெரிய பொய் சொல்லியிருப்பாரு. அந்த பொய் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு போகும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோயின் எல்லாருமே அந்த லையை நம்புகிறாங்க. ஆடியன்ஸுக்கும் செம ஃபன்னாக இன்டர்வல் சீன் இருக்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஹீரோ பொய் சொல்லி கிரியேட் பண்ணி ப்ராப்ளமை சரி பண்ண ட்ரை பண்ணும்போது ஆனால் ஒவ்வொரு முறையும் சுச்சுவேஷன் இன்னும் மோசம்தான் ஆகுது. ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டரில் தான் நம்ம பரிதாபங்கள் டீமில் இருக்கிற சுதாகர் நடிச்சிருக்கிறாரு. அவரும் நிறைய சப்போர்ட் பண்ணுவார். அப்புறம் மறுபடியும் லவ் பிரேக்கப் ஆகி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற சீன்லாம் போகிற மாதிரி இருக்கிறதான் டீசர்லேயே காமிச்சிருப்பாங்க. இதில் எமோஷனல் போர்ஷனில் என்னவா இருக்குன்னா, கடைசியில் ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, ஜாலியாக இருக்கிறது மட்டும் லைஃப் இல்லை, ஃபேமிலி, லவ், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துக்கும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். அப்போ தான் அவரோட கேரக்டரையும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க முடியும்னு அவரே புரிஞ்சு உணர்ந்துக்கிறாரு. ஹீரோ வந்து இந்த படத்தில் என்ன எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண போகிறாரு, ஹீரோயினோட சேர்ந்துருவாங்களா, ஃபேமிலியும் ஹீரோவை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்களா, கடைசியில் ஹீரோ மறுபடியும் ஜாலியாகவே இருக்கிற மாதிரி காமிச்சாலும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக காமிச்சிருப்பாங்க. இதை வந்து எப்படி சொல்கிறதுனா, எஸ்எம்எஸ் படத்தில் ஜீவா சந்தானம் நடிச்சிருந்தாங்கல்ல அந்த மாதிரியும், அப்புறம் பாஸ்கரன் படம் ஆரியா அதில் கூட ஜீவாவும் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு காமெடி ட்ராக்கில் அந்த மாதிரி தான் இந்த ஒரு படம் கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. ஓவராலாக நம்ம இந்த படத்தை பற்றி பார்த்தோன்னா, ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு ஃபீல் குட் காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் இது கண்டிப்பாக. அதான் அப்படியே சொன்ன மாதிரி இந்த ஓல்டு எஸ்எம்எஸ், பாஸ் என்கிற பாஸ்கரன், இந்த மாதிரி ஃபன் ஃபுல்ஃபில்டாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது இந்த படம். மிஸ் பண்ணாமல் எல்லாமே தேட்டர்லேயே போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நமக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். டாட்டா.